செய்திகள். சென்னையில் இன்று மீண்டும் சரிந்தது தங்கம் விலை. திமுக ஆட்சி அடித்து விரட்டப்பட வேண்டிய தீய ஆட்சி என திருப்பத்தூரில் பாஜக தேசிய முன்னாள் செயலர் ஹெச். ராஜா சாடினார். அண்ணாமலை, வானதி சீனிவாசன் ஒரே ஸ்கூட்டரில் சென்று கோவையில் இறுதிக்கட்ட தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டனர். ஓட்டுக்கு பணம் கொடுப்பதை நான் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். ஓட்டுக்கு பணம் கொடுப்பது தப்பு, வாங்குவதும் தப்பு என முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி கூறினார். நாளை வாக்குப்பதிவு. ஆம்னி பேருந்து, விமான கட்டணமும் உயர்வு. விரிவான செய்திகள். தமிழகத்தில் கடந்த சில தினங்களாக சர்வதேச நிலவரங்களால் தங்கம் விலை ஏற்ற இறக்கம் காணப்படுகிறது. தமிழகத்தில் நேற்று முன்தினம் 22 கேரட் ஆபரண தங்கம் கிராம் 14,300 ரூபாய்க்கும், சவரன் 1,14,400 ரூபாய்க்கும் விற்பனையானது. நேற்று தங்கம் விலையில் மாற்றமில்லாமல் இருந்தது. இந்நிலையில் ஏப்ரல் 22ஆம் தேதி புதன்கிழமையான இன்று 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 400 ரூபாய் குறைந்து 1,14,000 ரூபாய்க்கும், கிராமுக்கு 50 ரூபாய் குறைந்து 14,250 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. திருப்பத்தூரில் கூட்டணி கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்ட பாஜக தேசிய முன்னாள் செயலர் ஹெச். ராஜா அவர்கள் தேர்தலில் காசுக்கு ஓட்டை விற்காமல் வாக்காளர்கள் நேர்மையை நிரூபிக்க வேண்டும் என தெரிவித்த அவர், திமுக ஆட்சி அடித்து விரட்டப்பட வேண்டிய தீய ஆட்சி என கடுமையாக சாடினார். கோவை வடக்கு தொகுதி பாரதிய ஜனதா கட்சி வேட்பாளர் வானதி ஸ்ரீனிவாசனை ஆதரித்து பாரதிய ஜனதா முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை தலைமையில் இருசக்கர வாகன பேரணி நடந்தது. அண்ணாமலையுடன் வானதி ஸ்கூட்டரில் பின்னால் அமர்ந்து சென்று வாக்காளர்களிடம் தாமரை சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டுகோள் விடுத்தார். அப்போது வாக்காளர்கள் மலர் தூவி ஆரவாரம் செய்தனர். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அண்ணாமலை அவர்கள், கோவை வடக்கு தொகுதியில் 5,000 ரூபாய் அல்லது எவ்வளவு அதிக பணம் கொடுத்தாலும் வானதியை தோற்கடிக்க முடியாது. அவரது வெற்றி வாக்காளர்களால் உறுதி செய்யப்பட்டு விட்டது என கூறினார். கோவை தெற்கு தொகுதியில் போட்டியிடும் திமுக வேட்பாளரான முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், கோவையில் உள்ள 10 தொகுதிகளிலும் வெற்றி பெற வேண்டும் என்கிற முனைப்போடு தேர்தல் பணியாற்றியுள்ளோம் என்ற அவர், ஓட்டுக்கு பணம் கொடுப்பதும் தப்பு, வாங்குவதும் தப்பு என தெரிவித்த அவர், திமுகவினர் ஓட்டுக்கு பணம் கொடுத்தார்கள் என்ற தகவலை முழுமையாக மறுக்கிறேன் என்றார். தமிழக சட்டப்பேரவை தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நாளை வியாழக்கிழமை ஏப்ரல் 23ஆம் தேதி நடைபெறுகிறது. இதையொட்டி வெளியூர்களில் வேலை செய்வோர் வாக்களிக்கும் பொருட்டு சொந்த ஊருக்கு செல்கின்றனர். அரசு சார்பில் இதற்காக சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட்டாலும் தனியார் பேருந்துகளில் கட்டணம் மற்றும் விமான கட்டணமும் எதிர்பாராத அளவுக்கு உயர்ந்துள்ளது. சென்னையில் இருந்து மதுரைக்கு ரூபாய் 4,000 முதல் ரூபாய் 5,000 வரை இருந்த விமான கட்டணம் தற்போது ரூபாய் 14,000 வரை உயர்ந்துள்ளது. தூத்துக்குடிக்கு சாதாரண நாட்களில் ரூபாய் 5,000 கட்டணம் இருந்த விமான கட்டணம் ரூபாய் 17,000 முதல் ரூபாய் 21,000 வரை உயர்ந்துள்ளது.